ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா பேர்லேயே இருக்குது. ஆப்ரேட்டர்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகுது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா கம்பேர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நடத்த போகுது. இந்த கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வயசில் படித்த கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, லெஸ் தென், எக்ஸ்க்ளமேட்ரி இது எல்லாமே யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த சிம்பிள் எல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டாஸ்க் டைமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு பில்லிங் சிஸ்டமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேஸ் ப்ரைஸாக ஒரு இன்டிஜரை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் 18% ஜிஎஸ்டியை ஆட் பண்ணணும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கூடவே 5.5% டிஸ்கவுண்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளோட் டிவிஷனில் நம்ம வாங்கணும், ஃபைனல் ப்ரைஸை டிஸ்பிளே பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இப்போ இதை தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்டெலிஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ப்ரோக்ராம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், இன்டிஜரில் நம்ம ஒரு ப்ரைஸை வாங்கணும். அதாவது இன்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஒரு 1000 rupees அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ட் ஜிஎஸ்டி ஈக்குவல் டு 18%க்கு 18 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்து டிஸ்கவுண்ட்டை கொடுக்கணும். அதாவது டிஸ்கவுண்ட் நம்ம ஃப்ளோட்டில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ளோட் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 5.5. ஃப்ளோட்டுக்கே உண்டான ஒரு அழகான விஷயம் எஃப் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் டெர்மினேட்டரை வச்சு முடிச்சணும். ஸோ இது 3 தான் வேரியபிளாக அவங்க கேட்டிருந்தாங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரைஸையும் ஜிஎஸ்டி வேல்யூவும் ஆட் பண்ணி நமக்கு ஒரு டோட்டல் வேல்யூ வேணும். ஸோ நம்ம இதை பண்ணணும். அதுக்கு இன்ட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பில் நான் கால் பண்ணிக்கிட்டு டோட்டல் நான் கால் பண்ணிக்கிறேன். அதாவது டோட்டல் அப்படின்ற வேரியபிளில் இப்போ நான் என்ன அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரைஸையும் ஜிஎஸ்டியும், அதாவது ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% வேல்யூ அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். அப்போ ப்ரைஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற 2 வேல்யூ டிவைடட் பை 100 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரைஸ் இன்ட்டு ஜிஎஸ்டி டிவைடட் பை 100. ஸோ இப்படின்றத நம்ம கொடுத்து ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும்னா அது ப்ராப்பராக நம்மளுடைய ஜாவா ஃபங்க்ஷனுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் வேல்யூவை கால்குலேட் பண்ணியாச்சு. ஆனால் டோட்டல் வேல்யூ இப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சேம் நம்ம மேலே பயன்படுத்தின மாதிரியே பண்ணலாம். ஆனால் நான் டேரெக்டாகவே சிஸ்டமோட அவுட்டில் நான் ஈஸியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் ப்ரைஸை நான் வேரியபிள்குள்ளே வச்சுக்கிறேன். டோட்டல் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டோட்டல் ப்ரைஸில் இருந்து எனக்கு டிஸ்கவுண்ட் 5.5 குறையணும் அப்படின்னா ஸோ நமக்கு அது ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ டிஸ்கவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ப்ரைஸ்லேருந்து அது குறையணும். கரெக்டாக? அப்போ டோட்டல் மைனஸ் ஒரு சின்னதாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் இன்னொரு ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறேன். இந்த இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன நடக்க போகுதுன்னா நம்ம இங்கே மேலே ஜிஎஸ்டிக்கு எப்படி நான் கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் 5.5% கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 இப்படி நான் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷனை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எரர் வருது. இந்த எரரை எப்படி கிளியர் பண்ணணும்னா டோட்டலையுமே நம்ம ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அந்த டோட்டலில் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அந்த எரர் நமக்கு போயிடும். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம மைனஸ் ஒரு இன்டர்மீடியேட்டில் வைக்க முடியாது. ஏன்னா இங்கே ப்ளஸ் போட்டு இதுக்கப்புறம் எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் நமக்கு ஒரு சேம் லைனில் இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது கால்குலேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல எனக்கு இதுக்கப்புறம் இது நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த மைனஸை டேரெக்டாக நம்மளால் வெளியில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பெரிய ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கின்னு அதுக்குள்ளே டோட்டலை தனியாக வச்சுக்கிட்டு மைனஸ் நம்ம இந்த 18% கால்குலேட் பண்ண மாதிரி இந்த சேம் ப்ராசஸ் தான். அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் இன்ட்டு
நம்ம என்ன வேல்யூ பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுறோமோ அது டிவைடட் பை 100ன்னு போட்டோம்னா அதுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி என்ன வேல்யூ வருது அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1125 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த 1125 எப்படிரா வந்திருக்குன்னா 1000 ரூபாய் கூடவே 18% 180 ரூபாய் ஆகி 1180 ஆகியிருக்கு. ஸோ அதிலிருந்து இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகி 1125 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனை பண்ணுறது. இந்த டாஸ்க்கை நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டரில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூலியனில் தான் நமக்கு ரிட்டன் டைப் கொடுக்கும். அதாவது ரிட்டன் டைப்பில் டேட்டா டைப் என்ன கொடுக்கணும், எய்தர் இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூ சரியா இல்லை தப்பா அப்படின்றத மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இதில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டு இந்த ஈக்குவல்ட்டுனா நம்ம ஏல ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், பியில் இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணோம். அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு பாஸ் பண்ணோம், ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். அந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல்ட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே எப்படி ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கொடுத்துச்சோ இங்கே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும், ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ கிரேட்டர் தென்னா ஒரு ஏ பியை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூன்னு கொடுக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ சேம் தான், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த பர்டிகுலர் சிம்பிள் என்ன வேலையை செய்யுமோ அது சரியாக நடந்துச்சு அப்படின்னா ட்ரூ, அது சரியாக நடக்கலை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இப்போ நாம் அதை இன்டெலிஜே ஐடிஇயில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி int a ஈக்குவல் டு 10, int b ஈக்குவல் டு 20 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா சிஸ்டம் டாட் அவுட்டில், அதாவது பிரிண்ட்டுக்கு நம்ம ஏ ஈக்குவல் டு பியா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஈக்குவல் டு பியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆகி முடிஞ்சோடனே ஃபால்ஸ்னு வருது. ஏன் ஃபால்ஸ் வந்திருக்குன்னா இங்கே ஏவோட வேல்யூ 10, இங்கே பியோட வேல்யூ 20. இதுவே இந்த இடத்துல நான் அகைன் 10 தான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குன்னா ட்ரூ அப்படின்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். ஸோ இதுதான் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதுவே இந்த இடத்துல அகைன் நான் 20 வச்சுக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்ற சிம்பிள் போடுவோம். ஸோ கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஸோ எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸையும் நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது ஏ கிரேட்டர் தென் பி, இங்கே ஏ லெஸ் தென் பி, இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இப்போ நான் எல்லாத்துக்கும் சிஸ்டம் டாட் அவுட்டில் ஒவ்வொரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை போட்டிருக்கேன். போட்ட உடனே இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் எதர் இட்ஸ் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் சிம்பிளாக நம்மளால் ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ இருக்குன்னா அந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி அது சரியாக இருக்கா, அதாவது நம்ம கேட்குற கிரேட்டர் தானாக இருக்கா இல்லை கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருக்கா, ஸோ இப்படி நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் படித்த கேட்ஸ் தான். இந்த கேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.